இந்த வருடம் என் வாழ்வில் எப்படியா இருக்கும், இந்த வருடத்தில் என்னென்ன காரியம் சம்பவிக்க போகும், கடந்த வருடத்தில் கண்ட துன்பமும் போராட்டமும் தரித்திரமும் இன்னல்களும் இந்த புது வருடத்தில் என்னை தொடருமா என்று சொல்லி இருதயத்தில் கலக்கத்தோடு, இருதயத்தில் சோர்வோடு, பயத்தோடு இந்த வருடத்துக்கு நேராய் நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு தேவஜனமே, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடே இருக்கிறேன். அல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா. எத்தனை போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் வந்தாலும் உன்னை நான் ஏந்துகிறவராகவும் உன்னை சுமக்கிறவராகவும் எல்லா துன்பங்களுக்கும் உன்னை தப்பு பண்ணுகிறாகவும் இருக்கிறேன். ஆகவே நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனை துன்பங்களின் பாதையில் நீங்க கடந்து வந்திருந்தாலும் இந்த 2025 கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எத்தனை துன்பம் வந்தாலும் அதை சகிக்க, அதை தாண்டி செல்வதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவார் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசித்து திடமனதாய் நீங்கள் இருக்கும் பொழுது, பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களோடு இருந்து செய்கிற காரியங்கள் அது பெரியவையா இருக்கும் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து